ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான ஒரு நாள். இங்கே தலைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சன்மார்க்கம் அப்படின்னும் பொழுது நான் ஒரு பட்டிமன்றம் வைத்தேன். வள்ளற் பெருமான் கண்டிப்பானவரா கருணையானவரா அப்படின்னு. கருணையானவராக இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பு இருக்க வேண்டும். வெறும் கருணை மட்டும் இருந்ததுன்னா உருப்பட்டிருக்கவே மாட்டோம் நம்ம. வள்ளற் பெருமான் மிகவும் கண்டிப்பானவர். அதனால்தான் விதிகள் ஒழுக்கம் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இல்லாட்டி எப்போ வேணாலும் எழுந்துக்கலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலான்னு இருந்திருப்பாரு. அப்படியே அவர் பண்ணாரு. அந்த கருணையில் கண்டிப்பு இருக்கிறது, அந்த கண்டிப்பில் கருணை இருக்கிறது. இது இரண்டுத்தையுமே சீர்தூக்கி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஃபோன் பண்ணி திட்டினவங்களும் அதுக்கப்புறமா கண்டிப்பானவர்னு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி அந்த கண்டிப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கண்டிப்பை நம்ம கடைபிடித்தோம் என்றால் அற்புதமான நிலையை அடையலாம். அதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் முழுவதும் கண்டிப்பானது தான். ஆனால் நம்ம சன்மார்க்கத்தில் 365 நாளும் மாலை போட்ட நாள் தான் சன்மார்க்கத்தில் மட்டும்தான், இல்லையா? ஒரு நாள் கூட ஐயா ஒரு வேளை கூட நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐயா விடவே மாட்டார். 365 நாளும் 24 மணி நேரமும் சன்மார்க்க ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப அழகா பேரபதத்தில் சொல்லுவாரு, இருக்கும் பொழுதும் படுக்கும் போதும் இறை சிந்தனையோடய இருக்கணும். எப்போ? இருக்கும் போதும் படுக்கும் போதும் கூட. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பறை நின்ற போது என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன் அப்படிம்பார். அந்த மாதிரி பெருமான் ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர் தான். அதனால்தான் அந்த கண்டிப்போட இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நெருங்கி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா தெரியும் அந்த கண்டிப்போடைய அருமை எல்லாம். அது மாதிரி இங்கே ஐயா கொஞ்சம் கண்டிப்பானவர் தான், சரிங்களா? அந்த கண்டிப்பு எதற்காக அப்படின்னா நாம் எல்லாம் திரும்புவதற்காக. என்னோடு எதிர்காலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு வள்ளற் பெருமான் சொன்னார். இப்போ வந்தாலும் அதையே தான் சொல்வார் போல இருக்கு. அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று இன்னமும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படிதான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நான் என்னுடைய சங்கத்துக்கு நடைமுறை சன்மார்க்க சங்கம்னு பெயர் வைத்தேன். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. கரெக்ட் தானே? அப்ப அருட்பாவை படிச்சு 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 என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, கடைபிடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் நான் சங்கத்துக்கே நடைமுறை சன்மார்க்க சங்கம்னு பேரை வச்சு ஆரம்பிச்சேன் நான். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சன்மார்க்கம் அப்படின்னா அது பேசு பொருள் அல்ல. திருவருட்பான்னா அது படிக்கிற பாடல்கள் மட்டுமல்ல, அது அத்தனையும் நமது வாழ்வியல். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் வள்ளற் பெருமான் முதல் திருமுறையிலிருந்து 6 திருமுறை வரையும், அது மட்டும் இல்லாமல் உரைநடை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை சிற்பி போல வள்ளலார் அருமையான சிற்பி நம்மளை செதுக்கி இருக்கிறார். நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளையும் 24 மணி நேரத்தையும் பங்கு போட்டு பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும், என்ன பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எல்லாத்துக்கும் இந்த 3 விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரிதான் இந்த சன்மார்க்கம் என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மார்க்கமே ஒழிய பேசு பொருள் அல்ல. பேசிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப என்ன பண்றது? இன்று இருந்தவர் நாளை நின்றிலரே வள்ளலார் சொல்லார். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லையே, அப்புறம் என்ன? இப்ப சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறவன் என்னைக்கும் இருக்கணும், அதுதான் சன்மார்க்கம். சாகாதவனே சன்மார்க்கின்னு அதுக்கு தான் வள்ளலார் சொன்னார்.
நான் கூட விளையாட்டா கேட்டிருக்கேன், அப்பா இப்பெல்லாம் நாங்கெல்லாம் சாகாம தானே இருக்கிறோம், அப்ப நம்மலாம் சன்மார்க்கின்னு சொல்லிக்கலாமே அப்படின்னு. சொல்லிக்கலாம், நம்மெல்லாம் சன்மார்க்கின்னு சொல்லிக்கலாம். ஆனால் எவன் ஒருவன் மரணத்தை வென்று நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் தான் உண்மையான சன்மார்க்கி அப்படிம்பார். எது சன்மார்க்கம், எது சன்மார்க்கம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எது சன்மார்க்கம்? அடுத்தது யார் சன்மார்க்கி? ஏன்னா ஒரு 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 வரிசைப்படியா அமைச்சு வச்சிருக்கிறார் யார் சன்மார்க்கி. அதுக்கப்புறமா சன்மார்க்கத்தை யார் நடத்துறது? சன்மார்க்கம் நடத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. கடைசியில யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, வஞ்சக ரஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர், சன்மார்க்க சங்க தவறுகளே வென்றனர் அப்படிங்கிற தலைப்பை இங்க எடுத்து கொடுத்து, நடைமுறை சன்மார்க்கம் என்றால் என்ன அப்படின்னா, நடைமுறைப்படுத்துறது. நடைமுறைப்படுத்துறதுன்னா என்ன? கடைபிடிக்கிறது. எதுங்க முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது? ஒரு சங்கம் அமைக்கிறோம்னா முதல்ல சங்கத்துல வரவங்களுக்கு எதை கொடுக்கணும்? உரைநடை நூலை தான் கொடுக்கணும். உரைநடை நூல் தான் அவங்க கையில கொடுக்கணும். அப்பதான் சன்மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சன்மார்க்கம்னா என்ன? அப்போ சன்மார்க்கம்னா நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது எங்க போய் தெரிஞ்சுக்க முடியும்? அருட்பாவை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும். வள்ளல் ரொம்ப எளிமையா உரைநடையில கொடுத்திருக்கிறாரு. விதினா என்னங்க? கொஞ்சம் எல்லாரும் கூட பேசலாம், நான் மட்டுமே பேசிட்டு இருக்க வேண்டாம். விதினா என்ன? இப்போ ஒரு ரோட்ல வந்து போறீங்க, சிவப்பு லைட் எரியுதுன்னா என்ன? அதுக்கு பேரு விதி, நிக்கணும். விதி மீறினா தண்டனை, விதி மீறினா தண்டனை. அப்ப இங்க வள்ளல் பெருமான் விதிங்கிறார். நித்திய கர்ம விதி, நித்திய கர்ம விதி. நித்தியம்னா என்ன? தினம் 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 கடைபிடிக்க வேண்டியதை விதி என்று வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப அதை மீறினா என்ன வரும்? தண்டனை. என்ன தண்டனை? மரண தண்டனை, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி தான் இங்க சன்மார்க்கத்துல, மன்னிக்கணும் எல்லாரும், சன்மார்க்கத்துல அந்த மாதிரி தான் நம்மள பாஸ் பண்ணி வந்துட்டோம். ஆனாலும் இதுகாலம் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. சரி, சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? யாராவது சொல்லுங்க. சைவமா இருக்கணும், கொல்லாமை, சைவமா இருக்கணும். அப்புறம் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அன்னதானம் பண்ணணும். ஓகே, வள்ளலார் வந்து இதுக்கு பதில் கொடுக்கிறாரு, நான் கொடுக்கல. என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இதுதான் சன்மார்க்க ஒழுக்கம்னு உபதேச குறிப்புகள்ல சொல்லி இருக்கிறார். தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. நமக்கெல்லாம் கடமை எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், பிள்ளைய பார்த்துக்கணும், இதுதான் நம்மளுடைய கடமை. ஆனா ஒவ்வொரு சன்மார்க்கியின் கடமை எது? சன்மார்க்க கொள்கைனா என்ன? சன்மார்க்கம்னா என்ன? சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்று, சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து, அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து அவருடைய அருளை பூரணமாக அடைவதுதான் சன்மார்க்க கொள்கை. கடவுளுடைய அருளை பூரணமாக அடையணும். நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, என்ன அந்த நேரத்துல வள்ளலார் காப்பாத்தினாரு, இந்த நேரத்துல கடவுள் காப்பாத்தினாரு, இங்க முருகன் தான் என்ன காப்பாத்தினாரு, பிள்ளையார் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்றாங்கல்ல. எல்லாரையும் காப்பாத்தி தான் இருக்கிறான் கடவுள். ஆனா பூரணமாக அருளை பெற்றோமா? பூரணமாக அருளை பெற்றது யாருன்னா வள்ளலார் மாத்திரம்தான். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏகதேசம் அருளை அடைஞ்சிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். பூரணமான அருளை அடைவதுதான் சன்மார்க்க கொள்கை. பூரணமான அருளை எப்படி அடையிறது? ஜீவகாரண்யம். ஜீவகாரண்யம்னா என்னன்னு எவ்வளவு சன்மார்க்கிகளுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஜீவகாரண்யம் யாருக்கு பண்ண சொன்னாரு? ஆதரவற்றவர்களுக்கு, அவங்களுக்கு பசி தீர்க்க வேண்டும். அதுக்காக சோறே போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படின்னா 100 பேர் சாப்பாடு வாங்குறாங்க அப்படின்னா அதுல 90 பேர் வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும். ஆனா ஒரு 10 பேராவது ஆதரவு இல்லாம வந்து சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த 10 பேருக்காக அந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்துதான் ஆகணும். இப்ப மழை வந்து பெய்யுதையா, எவ்வளவு கெட்டவன் இருக்கிறான், இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம மழை பெய்யணும்னு மழை நின்றுச்சுன்னா நல்லவன் கதி என்ன ஆகிறது இல்லையா? அப்ப அந்த மாதிரிதான் அந்த அன்னதானமும் நம்ம பண்ணும் பொழுது ஆதரவற்றவர்களும் வாங்குவாங்க, முடிஞ்சவங்களும் வாங்குவாங்க. அந்த முடிஞ்சவங்க வாங்குறாங்களே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா முடியாதவங்களுடைய கதியை யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா?
அப்ப அதனால இந்த அன்னதானத்தை நிறுத்தவே கூடாது. கையை நீட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். வள்ளலார் அவங்களுடைய தரத்தை பத்தி யோசிக்காத என்றார். என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய திறமையை கொடுங்கிறார். ஏன்னா திறமை இருக்கணும் இல்லையா? திறமை இருந்தா தானே கொடுக்க முடியும். அந்த திறமையை கொடுன்னு கேட்டு வாங்குறாரு. கொடுக்கக்கூடிய மனசை கொடுன்னு கேட்கல. ஏன்னா மனசு இருந்தாதான் அவன் சன்மார்க்கத்திலே வர முடியும். அப்ப அந்த திறமை இருக்க வேண்டும். அதனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம உரைநடை நூலை கொடுத்து படிக்க வைக்கணும். உரைநடை நூலை தான் படிக்க வைக்கணும். அதுலயும் அவங்க முதல்ல படிக்க வேண்டிய நூல் எது அப்படின்னா வள்ளல் பெருமான் கொடுத்த மனுமுறை கண்ட வாசகம். அதை படிச்சாங்கன்னா தான் அந்த உயிர், எல்லா உயிரையும் பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த உணர்வு அப்பதான் வரும். மனுமுறை, மனுநீதி கண்ட சோழன் எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை இல்லையா? தேர் சக்கரத்துல அந்த கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, அடிபட்டு இறந்து போச்சு. அதுக்கு மனுநீதி சோழன் என்ன கொடுக்கறான்? பிள்ளை. அந்த தேர் சக்கரத்தை, தேரை ஓட்டி வந்த, தேரை ஓட்டி கூட வரல, தேர் பாகம் தான் ஓட்டி வந்திருப்பான். ஆனால் அதற்கு காரணமாக இருந்த அந்த இளவரசன் அவனை அதே தேர்ல ஏறி கொலை பண்றார். அப்போ அந்த கண்ணுக்குட்டி உயிர் ஒன்றும் மட்டமானது கிடையாது, என் பையன் இளவரசன், அதனால அவன் உயிர் ஒன்றும் உஸ்தி கிடையாது அப்படின்னாரு. அந்த தான் முதல்ல நம்ம கத்துக் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் சங்கத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா நாம் கத்துக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம், எல்லா உயிரும் பொது, எல்லா உயிரும் ஒண்ணுதான், எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதான், இதுல பேதம் கிடையாது. அப்ப நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் எது? எல்லா உயிர்களும், எறும்பு முதல் யானை ஈராக அத்தனை உயிர்களிலும் இருக்கக்கூடியது ஒரே தரமான ஆன்மா. எல்லாமே ஆன்மா தான். அதனால இது உயர்ந்தவன், இது தாழ்ந்தவன். நான் இங்க உட்கார்ந்து பேசுறதுனால நான் என்னமோ உஸ்தி நினைச்சுக்காதீங்க. நானும் உங்களில் ஒருவன் தான். நானும் இன்னும் சன்மார்க்கத்தை கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். முதல்ல கத்துக்க வேண்டிய பாடமும் அதுதான். கடைசி வரை வள்ளல் பெருமான் சொல்லிக் கொடுத்த பாடமும் அதுதான். எல்லா உயிரையும் எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையவர். அது பாருங்க, உள்ளே ஒத்து உரிமையுடையவர். வாய்க்கு மட்டும் பேசிக்கிறது இல்ல, உள்ள இருக்கணும் நமக்கு அந்த எண்ணம். உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யாவர்? அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன்னு பாடுறார். முதல் பாடம் அதுதான் மனுமுறை கண்ட வாசகத்தில் ஆரம்பிக்கிறாரு. வள்ளல் பெருமானுடைய மொத்த காலமும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப முதல்ல இதை தான் நம்ம கத்துக் கொடுக்க வேணும். அதுக்கு அடுத்தது என்ன கத்துக் கொடுக்கணும்? எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? நம்ம எல்லாம் இதை வள்ளல் பெருமான் ரொம்ப இன்னும் தெளிவா சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்திலையும் சூரிய உதயம் எப்பொழுது நிகழ்கிறதோ அதற்கு 2 மணி நேரம் முன்பாக எழுந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு புத்திசாலி பார்த்தீங்களா வள்ளலாரு? இவ்வளவு புத்திசாலி. இந்த குழப்பமே வரக்கூடாது. அருட்பால எந்த குழப்பமும் இல்லைங்க, தெளிவா சொல்லி இருக்கிறார் வள்ளல் பெருமான். ஏன்னா பின்னாடி வந்தா என்ன மாதிரி ஆளுங்க எவ்வளவு குழப்புவாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு. சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரம் முன்பாக எழுந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரம் முன்னாடினா கிட்டத்தட்ட 4 மணிக்கு எழுந்துக்கணும். அப்ப காலையில் எழுந்துக்கும் போது என்ன பண்ணணும்? எழுந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா திருநீரிட்டுக்கணுங்கிறார். இது எந்த மார்க்கத்திலையும் கிடையாதுங்க. திருநீர் எப்போ இட்டுக்கணும்? குளிச்சுட்டு வந்து சுத்தபத்தமா இட்டுக்கணும்பாங்க. வள்ளல் பெருமான் ஏன் திருநீர் எழுந்த உடனே இட்டுக்கணும்னாருன்னா, சுத்தபத்தமா தான் நம்ம தூங்கவே செய்யணும் இல்லையா? அங்க தூங்குறதுலயே முதல்ல அழுக்கு இருக்கக்கூடாது. அப்ப எழுந்த உடனே திருநீர் இட்டுக்கணுங்கிறார். எவ்வளவு பேர் படுக்கை பக்கத்துல திருநீர் வச்சுட்டு படுக்கிறோம்? யாராவது இருக்கிறோமா? பாருங்க. ஐயோ, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப எழுந்துக்கும் போதே திருநீர் இடுறோம்னா எழுந்துக்கும் போதே இறை சிந்தனை வந்துருச்சு இல்லையா? அப்ப அந்த நாள் மொத்தம் நமக்கு இறை அருள் தான். ஆனா வள்ளல் பெருமான் எழுந்த உடனே திருநீர் எடுத்து அணிந்து கொள்ளு அப்படிங்கிற நடைமுறை சன்மார்க்கம். அப்படின்னா எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்? அருட்பாலாம் அப்புறம் படிக்கலாம், பாடணும் அப்பெல்லாம் படிக்கலாம், அருட்பாலாம் அப்புறம் படிக்கலாம். முதல்ல ஐயா என்ன சொல்லியிருக்கிறார் அதை கொஞ்சம் செயல்படுத்தி பாருங்க. 4 மணிக்கு எழுந்துக்க பாருங்க. எழுந்த உடனே விபூதி இட்டுக்கோங்க. 1 நிமிஷம் உட்கார்ந்து, பெருமானே எனக்கு இன்னொரு நாள் கொடுத்துருக்கிறியே, என்னுடைய ஆயுள்ல இன்னொரு நாள் கொடுத்துருக்கிறியே, உனக்கு நன்றின்னு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல நம்ம எழுந்த உடனே ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா மலை ஜலம் கழித்தல். இது பெரிய சிக்கல். இப்போ இந்த காலத்துல இருக்கிறவங்க டெய்லி மலம் கழிக்கிறாங்களா அப்படின்னா, பெரியவங்க எல்லாம் ஒழுங்கா மலம் கழிச்சிட்டு, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையெல்லாம் எடுத்து பாருங்க.
அவனுக்கு டெய்லி மலம் கழிக்கிறதுங்கிறதே வழக்கம் கிடையாது. அவன் 2 நாள் ஆச்சுமா, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சுமா. அப்போ எவ்வளவு கழிவுகள் உள்ள சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான், எங்க இருந்து உருப்படுறது? அந்த மலம் கழித்தல் ரொம்ப அழகா வள்ளல் பெருமான் இதுவரைக்கும் எந்த ஞானியும் சொல்லாத 2 விஷயங்களை வள்ளல் பெருமான் போட்டு உடைச்சிருக்கிறார். மலம் எப்படி கழிக்க வேண்டும், ஜலம் எப்படி கழிக்க வேண்டும், உடலுறவு எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், இது எந்த ஞானியும் சொன்னது கிடையாது. வள்ளல் பெருமான் மாத்திரம் தான் வெளிப்படையா போட்டு உடைக்கிறார். எந்த விதமான ஒரு ஒளிவு முறையே கிடையாது வள்ளல் பெருமான்ட்ட. அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ எல்லாத்தையும் நமக்கு போடுறார். 4 மணிக்கு எழுந்துக்கோ, மலம் கழிக்கோ, ஜலம் கழிச்சு. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? இங்க எத்தனை பேர் வெத்தலை பாக்கு போடுறீங்க? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா வெத்தலை பாக்கு போடணும். வெத்தலை பாக்குனால என்ன பிரயோஜனம்? தாம்பூலம் தரித்தல். அப்படின்னா என்ன பிரயோஜனம்? அதனால காலையில அதை பாருங்க, இது வரைக்கும் யாராவது வெத்தலை பாக்கு எப்படி ஒண்ணும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? வள்ளல் பெருமான் சொல்லி கொடுக்குறாருங்க. காலையில பாக்கு அதிகமா இருக்கணும், மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமா இருக்கணும், ராத்திரி வெத்தலை அதிகமா இருக்கணும். இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை. வெத்தலை பாக்கு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. காலையில பாக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். வாத பித்த சிலேத்துமம், காலையில வாதம் அதிகமா இருக்கிறதுனால அந்த வாதத்தை துவர்ப்பு சக்தி ஆகிய அந்த பாக்கு கொஞ்சம் அதிகமா வச்சு போட்டீங்கன்னா வாதம் சமநிலைப்படும். மத்தியானம் பித்தம் ஏறி இருக்கும், மத்தியானம் பித்தம் வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு, பித்தம் தலைக்கு ஏறிச்சுமா. மத்தியானம் பித்தம் அதிகமா இருக்கும், பித்தத்தை தடுக்கக்கூடியது சுண்ணாம்பு. சுண்ணாம்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அதிகமா போடு, பித்தம் சரியான நிலைக்கு போகும். ராத்திரி படுத்து காலையில எழுந்துக்கு போறோம், ராத்திரி படுக்கும் போது என்ன சேருது? கபம். சிலேத்துமம்னா கபம் சேருது. அதனால அந்த கபத்தை நீக்கக்கூடியது வெத்தலை. வெத்தலையை கொஞ்சம் அதிகப்படுத்தி போடு. எவ்வளவு கருணை நம்ம மேல! இத போட சொல்றாரு. துறவரம் அப்படின்னு சொன்னா அறம்பொருள் இன்பம் ஆகிய, அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4ஐயும் முக்காலம் அனுபவித்து அதில் பற்றற்று இருப்பதுக்கு பேர் தான் துறவு. பற்று இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் துறவு. ஒழிய வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பேர் துறவு கிடையாது. இத சொன்னது வள்ளல் பெருமான் தான். பற்று இல்லாம இருக்கணும், இல்லறத்துல இருங்க, பற்று இல்லாம இருங்க, அதுக்கு பேர் தான் துறவரம். இந்த வெத்தலை பாக்கு போடணும், நம்ம கண்டிப்பா போடணும். சரி, வெத்தலை பாக்கு போட்டு முடிச்சாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? அதுல முதல்ல வரத கீழே துப்புணுங்கிறார். முதல்ல வர ஜலத்தை கீழே துப்பணும். ஏன் அப்படின்னா எல்லாத்துலயும் அந்த பாய்சன் விஷ பகுதி தான் முதல்ல வரும் வெளியே. அந்த விஷ பகுதியை முதல்ல துப்பிட்டு அதுக்கப்புறமா வர சாரெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில வர சக்கையும் துப்பிடணும். கடைசி வரைக்கும் மென்னு ஒரு துருக கூட துப்பாம அப்படியே முழுங்க கூடாது. சக்கை எப்ப சாறு நிக்குதோ அந்த சக்கையை துப்பிடணும். இதெல்லாம் கூட சொல்லி கொடுக்கிறார் வள்ளலார். அப்ப இதெல்லாம் நம்மளும் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள அதுக்கு பழக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா பல்லு தேய்ச்சாச்சுங்க. பல்லு தேய்க்கும் போது என்ன பண்ணணும்? எவ்வளவு பேருக்கு இந்த வழலை நீக்குதல்னா என்னன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? வழலை நீக்குதல் இல்ல, அது இப்போ சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டீங்கன்னா ஒரு கம்பி வச்சிருக்கான். இப்ப அதெல்லாம் ஸ்டைலா வாங்கிட்டு வச்சு நாக்க மட்டும் அழிப்போம். நாக்க அழிக்க சொல்லல. சரிங்களா? கரிசலாங்கண்ணி ஒரு 4 இலை எடுங்க, அதை மென்னு அந்த சாறு கொஞ்சம் உள்ள போகட்டும். மீதி இருக்கிற கரிசலாங்கண்ணியில இந்த கட்ட விரலால வாயை நல்லா திறந்து அண்ணாக்குல அப்படி போட்டு தேய்க்கூடாது. என்ன பாத்திரம் கழுவுற மாதிரி தேய்ச்சிடாதீங்க. அண்ணாக்குல லேசா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அடி வயிற்றுல இருந்து கோழை பரட்டிட்டு வந்துடும். பித்தமும் கோழையும் அப்படி பரட்டிட்டு வரும். அதுக்கு பேர் தான் வாழை நீக்குதல். அது மட்டும் இல்லாம ஆள்காட்டி விரல் எடுக்கணும். மேல எடுத்தாச்சு, அண்ணாக்கு எடுத்தாச்சு, நாக்குல இருக்கிறது யார் எடுக்கிறது? அப்ப அந்த நாக்குல அண்ணாக்கோட முனி இங்க தொங்கும். இந்த ஆள்காட்டி விரலால நாக்க நல்லா நீட்டி விரலை நல்லா வெளில விட்டு அந்த எண்டுல முடிவுல லேசா மசாஜ் அப்ளை பண்ணுங்க. மொத்த பித்தம் என்ன வயிற்றுக்குள்ளார இருக்குதோ அத்தனையும் வெளியே துப்பிடும். இதை டெய்லி பண்ணினோம் அப்படின்னா, இதை டெய்லி பண்ணணும். ஏன் டெய்லி பண்ணணும்? டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி தூங்குறோம். அப்போ டெய்லி நம்மளுக்கு இந்த வாத பித்தம் எல்லாமே உள்ள சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால டெய்லி வெளியே எடுக்கணும். உள்ள போறதை வெளியே எடுக்க ஆனுமா இல்லையா? அப்ப டெய்லி செய்யணும் இத. அப்ப இது கம்பல்சரி. இதெல்லாம் விதிகள். தீதும் நன்றும் எதுவுமே யாரும் கொடுக்கறதில்ல, நம்மளே எல்லாத்தையும் வர வச்சுக்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப காலையில எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்துக்கணும், பல்லு தேய்க்கணும், வயலை நீக்கணும், வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த தேகத்தை நம்ம பொன் போல பாதுகாக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா வள்ளலார் சொல்றாரு.
கரிசாலை ஒரு பங்கு, தூதுளை முசுமுசுக்கை 1/4 பங்கு, அப்புறம் ஜீரகம் 1/4 பங்கு. அப்ப தனித்தனியா ஜீரகம் 1/4 பங்கு தனியா கொடுக்கிறாருல்ல, அப்ப தூதுளை முசுமுசுக்கை 1/4 பங்குன்னு ஏன் சேர்த்து கொடுக்கிறாரு? அவ்வளவு உஷ்ணங்க அது. கரிசலாங்கண்ணி உஷ்ணம், தூதுளை உஷ்ணம், முசுமுசுக்கையும் உஷ்ணம். அதனால கரிசலாங்கண்ணி 1 பங்கு, ஜீரகம் முசுமுசுக்கை தூதுளை 1/4 பங்கு, ஜீரகம் 1/4 பங்கு. இந்த அளவு, இந்த விகிதாச்சாரத்துல அந்த பொடி இருந்ததுன்னா அந்த பொடியை எல்லாரும் பால் சாப்பிட்றவங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னா, புதுசா சன்மார்க்கத்துக்கு வரீங்க, புதுசா இந்த முக்கூட்டு சூரனை சாப்பிட போறீங்க அப்படின்னா அவங்க பசும்பால்ல சாப்பிடலாம். எந்த பாலை சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்கு. எந்த பாலை சாப்பிடணும்? கண்ணுக்குட்டிய மாட்டுக்கிட்ட விட்டுட்டு கண்ணுக்குட்டி குடிச்சு முடிச்சு அது நகர்ந்துச்சுன்னா, அது அதுவா நகர்ந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா ஏதாவது பால் அந்த மடியில இருந்ததுன்னா அந்த பாலை கறந்து குடிக்கலாம். இவ்வளவுதான். கண்ணுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இப்ப எல்லாம் ஊசிதான், கண்ணுக்குட்டியே கிடையாது. முதல்ல என்ன பண்ணா, வைக்கோல வச்சு கண்ணுக்குட்டி மாதிரி ஷேப் போட்டு ஏமாத்தினான். இப்ப அதுவும் கிடையாது, நேரா இன்ஜெக்ஷன். அப்ப அந்த பாலை நம்ம சாப்பிடலாமா? அப்ப ஒட்டுமொத்தம் என்ன பண்ணணும்? பாலையே விட்டுருங்க. இல்ல மாடு வாங்கி வச்சு கண்ணுக்குட்டி விட்டு அதுக்கப்புறமா நீங்க கறந்து குடிச்சீங்கன்னா பால் குடிக்கலாம். இல்லாவிட்டால் பால் என்பது கொலை. புலால் சாப்பிடல அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு பாலை குடிச்சிட்டு இருந்தோம்னா புலால் சாப்பிடலன்னு சொல்லவே கூடாது. கரிசலாங்கண்ணி, தூதுளை, முசுமுசுக்கை, ஜீரகம் இந்த கலந்த அந்த கலவைய பால் வேண்டான்னு சொல்லியாச்சு. அப்ப அதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னா, 3 டம்ளர் தண்ணி வைங்க, இதுல ஒரு 1/2 ஸ்பூனை போடுங்க. 1/2 ஸ்பூனை போட்டு அந்த 3 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் தண்ணியா சுண்டணும், பாதிக்கு பாதியா சுண்டணும். சுண்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து அதை மெதுவா குடிங்க. இதுதான் நம்மளுடைய காலை ஆகாரம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய நடைமுறை சன்மார்க்க சங்கத்துல இருக்கிறவங்க வீட்டில் இருக்கும்போது காலையில் ஆகாரம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நிகழ்ச்சிக்கு போகும்போது மட்டும்தான் அந்த காலை ஆகாரம் எடுத்துக்கொள்வார்கள். எதையெல்லாம் சாப்பிடலாம், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். சாத்துக்குடி, ஆரஞ்சு, இன்னும் என்னென்ன பழம் வச்சு வெட்டி சாக்கும் இல்லையா, பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். இந்த 3 வாழைப்பழத்தை தவிர வேற எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாது. அதுதான் தேகத்தை நீடிப்பதற்கு, மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னு ஆசைப்பட்டா இதை செய்யுங்க. இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னா எப்படியாவது இருந்துக்கலாம். அடுத்தது, கிழங்கு வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். உருளைக்கிழங்கு, கருணை கிழங்குன்னு அந்த சேனக்கிழங்கு இவ்வளவு பெருசு வருது, அதுக்கு பேரு சேனக்கிழங்கு. கருணை கிழங்குன்னா பிடிக்கரணை. அந்த பிடிக்கரணை மாத்திரம் கொள்ளுதல் கூடும். அதை கூட ரெகுலரா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடம்பு ரொம்ப உஷ்ணம் ஆயிருச்சுன்னா அதை வைத்திய முறை தான் வள்ளலார் சொல்றாரு. பிடிக்கரணை வைத்திய முறையில உடம்பு ரொம்ப உஷ்ணம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பிடிக்கரணையை சமைச்சு சாப்பிடலாம் ஒழிய வேறு எந்த கிழங்கும் சாப்பிடக்கூடாது. கிழங்கு சாப்பிடலாம்னா அடுத்தது சிப்ஸ் சாப்பிடலாமான்னு கேட்க கூடாது. கிழங்குல தான் சிப்ஸ் வருது, அதையும் சாப்பிடக்கூடாது. அந்த கிழங்குல இருந்து வரக்கூடியது எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. இட்லி தோசையே சாப்பிடக்கூடாது. ஏன்? அதிலே உயிர்கொலை இருக்கிறது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, புளிக்க வச்சது எதையுமே நம்ம தொடக்கூடாது. எதையுமே தொடக்கூடாது. என்ன புளிக்கிறது எதனால தொடங்குது? பாக்டீரியாஸ். அதுதான் அதை புளிக்கவே வைக்குது. அதை தான் நம்ம நல்லா கரைச்சி செம்மையா அடிக்கிறோம். அப்ப அது எல்லாமே உயிர்கொலைக்கு, அது எல்லாமே உயிர்கொலை தான். வடை சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்றாருங்க. வடை சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, அதிரசம் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, கொழுக்கட்டை சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. இன்னும் ஒரு மோசமான விஷயம் இருக்குது, சித்திரான்னங்கள் சாப்பிடக்கூடாது. தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தயிர் சாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. நடைமுறை சன்மார்க்க சங்கம் கட்டுப்பாடுகள் நம்மள்ட்ட விதிச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் தயவு செய்து உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய நித்திய கர்ம விதியை எடுத்து படிக்க வேண்டும். என்ன அரிசி சாப்பிடணும்? ஜீரக சம்பா அரிசி தான் சாப்பிடணும். ஜீரக சம்பா விலை ரொம்ப கூட, பச்சை அரிசி சாப்பிட்டுக்கலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. வேற எதையும் சாப்பிடக்கூடாது. நம்ம காய்கறிகள், வாழைக்காய் சாப்பிடலாம், கத்திரிக்காய் சாப்பிடலாம், முருங்காய் சாப்பிடலாம், அவரைக்காய் சாப்பிடலாம், கொத்தவரங்காய் சாப்பிடலாம். அவ்வளவுதான். 5 காய் தான் சாப்பிடலாம். கீரை, கரிசலாங்கண்ணி, வல்லாரை, புளியாரை,
முருங்கைக்கீரை, தூதுவளை கீரை, கடைசியில் பொன்னாங்கண்ணி கீரை, இது எக்ஸ்ட்ரா பிட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 6 கீரையை தவிர வேற எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது. இந்த 5 காய் புளியார சொல்லிட்டோமா, அந்த 6 கீரை 5 காய் இதை தவிர வேற எதுவும் நம்ம சமயக்கட்டுக்கு வரக்கூடாது. இதுதான் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள். இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம்னா தேகம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா தேகம் இருந்தாதான் ஆண்டவனுடைய அருளை அடைய முடியும். தேகமே ஆரோக்கியமா இல்லைன்னா ஆண்டவன் அருள் கொடுத்தா என்ன பண்றது? ஓட்ட பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிங்கன்னா தண்ணி நிக்குமா? ஏற்கனவே 9 ஓட்டை நம்மள்ட்ட இருக்கு. இதை தவிர இந்த மாதிரி நிறைய ஓட்டைகள் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவனுடைய அருள் வந்து எவ்வளவு கொட்டினாலும் என்ன ஆகுது? ஓட்ட வழியே வெளியே போயிட்டே இருக்குது. அதனால தான் இன்னும் யாரும் மரணமில்லா பெருவாழ்வு அடையவில்லை. அதனால நம்ம இருக்கிற 9 ஓட்டையை முதல் அடைப்போம். எந்த ஓட்டையும் புதுசா போட்டுக்காம ஓட்டை போடாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நித்திய கர்ம விதி, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இது 3ஐயும் முழுவதுமாக கடைபிடித்தால் மரணத்தை வெல்லலாம், கடவுள் நிலை அறிந்து அமயமாகலாம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.